முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வீடியோ முதல் முறையா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன கிளிக் பண்ணீங்கன்னா தான் நாம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ரேட்டிங் ஏஜென்சி பைக்கால் குடுத்திருக்கிற 2 ஸ்டாக்ஸ் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்ஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம நியூஸ்க்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு பேட் நியூஸ் வந்திருக்கு. ரிலையன்ஸ்க்கு மட்டும்னு சொல்ல முடியாது. நம்முடைய ஆல் ஓவர் இந்தியாவுல க்ரூட் ஆயில் வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடிய அனைத்து கம்பெனிகளுக்குமே இது வந்து ஒரு நெகட்டிவான நியூஸ் தான். என்னன்னா, நம்மளுடைய நாட்டாம ட்ரம்ப் வந்து என்ன ஒரு விஷயத்த பண்ணிட்டாருன்னா, ரஷ்யாவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனமான ரோஸ்நெஃப்ட், அப்புறம் லூக்கோயில் அவங்களுக்கு சாங்ஷன்ஸ் போட்டுட்டாரு. இவங்க கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது. அப்படி மீறி யாரும் இவங்க கூட அண்ணன் தண்ணி புழங்குனா, அவங்களையும் நான் வந்து ஊர விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். அப்படின்னு நம்ம நாட்டாம தீர்ப்ப சொல்லிட்டாரு. நாட்டாம தீர்ப்ப மாத்துவாரான்னா, நாட்டாம படத்துல வந்த விஜயகுமார் அந்த தீர்ப்ப மாத்த மாட்டாரு. ஆனா நாட்டாம அடிக்கடி தீர்ப்ப மாத்தி மாத்தி தான் சொல்லுவாரு. இன்னைக்கு இவங்களுக்கு சாங்ஷன் சொல்லுவாரு. நாளைக்கு சாங்ஷன் இல்லன்னு சொல்லுவாரு. திருப்பவும் சாங்ஷன் சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாங்ஷன் போட்டுட்டாரு. இதனால ரிலையன்ஸ்க்கு ஏன் பாதிப்புன்னா, ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க கூட ஒரு 25 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 5,00,000 பேரல் க்ரூட் ஆயில் எங்களுக்கு தரணும், சப்ளை நீங்க பண்ணணும்னு சொல்லி கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க. இப்ப இதுல இந்த ட்ரம்ப் வந்து நல்லா மண்ணள்ளி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இதனால ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, இனிமேல் அவங்களுக்கு ஆயில் சப்ளை பண்ணக்கூடியதுக்கு புதுசா ஒரு மேனுஃபேக்சரர கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அந்த இடைப்பட்ட காலங்கள்ல இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான வெளிநாட்டுக்கு ஏன்னா இவங்க வந்து க்ரூட் ஆயில வந்து ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் ஆகட்டும், டீசல் ஆகட்டும், அப்புறம் எல்என்ஜி ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ் வந்து கொஞ்சம் தடைபடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ்நெஃப்ட்ன்னு இருக்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுல உற்பத்தியாகக்கூடிய மொத்த கச்சா எண்ணெயில பாதி அளவுக்கு இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம குளோபல் லெவல்ல மொத்தம் உள்ள க்ரூட் ஆயில் சப்ளைல ஒரு 6% அளவுக்கு இவங்க தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அடின்னே சொல்லலாம். இதனால ரிலையன்ஸோட லாபம் வரக்கூடிய காலங்கள்ல குறையும் அப்படிங்கிற கெஸ்ஸிங்னால, இன்னைக்கு ஒரு 1.25% அளவுக்கு ரிலையன்ஸ் வந்து இறக்கத்த குடுத்திருக்கு. மேபி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சாங்ஷன்ஸ்ல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சா மட்டும் தான் இந்த ஸ்டாக்குக்கு வந்து நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த சாங்ஷன் போட்ட ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிரெண்ட் க்ரூட் பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல ஒரு $2.50 அளவுக்கு ஏறிடுச்சு. ஒரு 4% அளவுக்கு ஏற்றத்த கொடுத்து 2 ஏன்னா சப்ளை வந்து பாதிக்கப்படும். இப்போ 2 கம்பெனிக்கு வந்து சாங்ஷன்ஸ் போட்டதுனால பார்த்தீங்கன்னா, சப்ளை வந்து பாதிக்கப்படும். அதனால டிமாண்ட் கூடும். இந்த ஒரு காரணத்தினால இன்ஃப்ளேஷன் கூடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப் வந்து எதை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷனை குறைக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும், ட்ரம்ப் பண்ணக்கூடிய சில விஷயங்களால மறுபடியும் இன்ஃப்ளேஷன் ரேட் ஏறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குன்றதுக்கு மறுப்பு கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் செகண்ட் இன்னைக்கு ஐடி செக்டருக்கு ஒரு குஜாலான நாள் அப்படின்னே நாம சொல்லலாம். இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு 2% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்து தான் நம்ம ஐடி இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ்ல இருந்து வந்திருக்குது. இன்ஃபோசிஸ்ல இருந்து வந்த நியூஸ் மட்டும்தானு கேட்டா, இல்ல ஓவராலா நிறைய குட் நியூஸ் இருக்குது ஐடி செக்டருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. H1B விசா வந்து நான் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுக்குறேன். இந்த விசா ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்ஃபோசிஸ்ல இருந்து இன்னைக்கு வந்த ஒரு நல்ல ஒரு நியூஸ்னாலயும் இந்த இந்த செக்டர் வந்து கொஞ்சம் மேல புஷ் பண்ணி இழுத்து கொண்டு போயிருக்குன்னே சொல்லலாம். இன்ஃபோசிஸ்ல என்ன வந்திருக்குன்னா, ஆல்ரெடி இவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்க ரூ. 1,800 ஒரு ஷேர் வந்து பைபேக் பண்ண போறோம். ஒரு 18,000 கோடிக்கு வந்து நாங்க பைபேக் பண்ண போறோம். அப்படிங்கிற ஒரு தகவல் குடுத்திருந்தாங்க. ஆல்ரெடி நாம ஒரு 3 நாளைக்கு முன்னாடி விட நம்மளுடைய வீடியோவ தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். இப்போதைக்கு இன்ஃபோசிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்குது. பாருங்க நண்பர்களே, சார்ட்ட காட்டுறேன். ஒரு ரூ. 1,440 ரேஞ்சில இருந்த அந்த டைம்ல சப்போர்ட் லெவல்ல இருக்குது. இங்கேருந்து திரும்ப மேல போகணும்னா, அதுக்கு ஒரே நியூஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க பைபேக் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அந்த பைபேக்கோட ரெக்கார்ட் டேட்டோ, இல்ல பைபேக் சம்மந்தமான ஏதோ ஒரு நியூஸ் வந்தா மட்டும் தான் அந்த ஷேர் வந்து மேல போகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி இன்னைக்கு பைபேக் ரிலேட்டடா என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த பைபேக்ல பெரிய லெவல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறதில்ல, அப்படிங்கிற ஒரு தகவல குடுத்திருக்காங்க.
இந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து ஒரு 5% ஏற்றத்த குடுத்துருக்கு. ஆனா இந்த ஏற்றம் மறுபடியும் இங்கேருந்து கன்டின்யூ ஆகுமா மேல அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஏன்னா, அந்த பைபேக் சம்மந்தமான அந்த டேட் கிளியர் கட்டான்னு தெரியிற பட்சத்தில மட்டும் அந்த ஷேர் வந்து வேகமா ஒரு ஏற்றத்த குடுக்கும். ஏன்னா ஏற்கனவே நீங்க பாருங்க நண்பர்களே சார்ட்ட பாருங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தடவ 1, 2, 3 தடவ அந்த மாரி ஒரு ஏற்றத்த குடுத்திருந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு 4வது முறை ஏறி இருக்குது. ஆனா, அந்த 1560 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 1540 வரைக்கும் மேல போன ஸ்டாக் தான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ கட் பண்ண முடியாம திரும்ப கொஞ்சம் கீழ இறக்கத்த குடுத்துருச்சு. ஸோ, இங்கருந்து திரும்பி மேபி இந்த ஸ்டாக் கீழ வந்துச்சுன்னா, நமக்கு ஒரு 1440 1460 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்துச்சுன்னா, இதுல ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, இது ஒரு 1440 இருக்கிறப்ப, நான் வந்து சம் குவான்டிட்டீஸ் இதுல கன்சிடர் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நண்பர்களுக்கு இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பிஇஎல் ஷேர்ல இருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல நல்ல நியூஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது. ஆல்ரெடி இவங்களுக்கு இப்போ ரீசென்ட்டா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, ஒரு 572 கோடிக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருந்துச்சுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்ப பாருங்க மறுபடியும் ஒரு 633 கோடி பார்த்தீங்கன்னா, கொச்சின் ஷிப்யார்ட்ல இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி நாம இந்த ஷேர டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மளுடைய தீபாவளி பிக்ஸ்ல ஒரு 5 ஸ்டாக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த 5 ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, பிஇஎல்லும் ஒரு ஸ்டாக். இது லாங் டேர்ம்ல கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுக்கும்னு நான் நம்புறேன் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம, இது ஏற்கனவே ஒரு ரூ. 490 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா மோத்திலால் ஓஸ்வால் சொல்லியிருந்தாங்கன்றதையும் நம்மளுடைய வீடியோல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500 வரைக்கும் இது போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தற்சமயம் இது ஒரு ரூ. 415 ரூ. 420 ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்ப வாங்குனா கூட இதுக்குள்ள ஒரு 20% அளவுக்கு லாபம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அப்படி கொச்சின் ஷிப்யார்ட் என்னதான் இவங்களுக்கு ஆர்டர் குடுத்துருக்காங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இல்ல அழகா தெளிவா போட்டிருக்காங்க. வெப்பன் எக்யூப்மென்ட், அப்புறம் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் கம்யூனிகேஷன் எக்யூப்மென்ட் புரொவைடட். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இவங்க ஒரு 633 கோடிக்கு ஆர்டர்ஸ் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பலமுறை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டருக்கு நெறைய செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய நம்ம கன்சிடர் பண்ண 2 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஹெச்ஏஎல் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இந்த 2 ஷேருமே லாங் டெர்முக்கு ஒர்த்தா இருக்கும்னு தான் நான் நம்புறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோல்டு. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, கோல்டு பீஸ செமையா அடிச்சு விட்டுருந்தாங்க. ஒரு 6.5% அளவுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்ப இறங்கி இருந்த கோல்டு பீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரெக்கவர் ஆகி ஒரு 3% அளவுக்கு தான் இறக்கத்த குடுத்துருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வேற யாரு? நம்ம நாட்டாம தான். இந்தியா கூட நாங்க வந்து கூடிய சீக்கிரத்தில ட்ரேட் டீல் வந்து நாங்க ஃபிக்ஸ் ஆயிடுவோம். அப்படிங்கிற தகவல சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்ததுனாலும், கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நெகட்டிவான நியூஸ். கோல்டு ரேட் ஏறணும்னா, நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு அன்சர்டனிட்டில இருக்கணும். அதாவது தகவல்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சாதகமா இல்லாத சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட் வந்து நல்ல ஒரு ஏற்றத்த குடுக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சாதகமான ஒரு நியூஸா வந்துகிட்டு இருந்துச்சுன்னா, கோல்டு பிரைஸ் இறங்கத்தான் செய்யும். இன்னைக்கு பாருங்க, கோல்டு வந்து ஒரு 40 1 கிராம் 22 கேரட் கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா, 1 கிராமுக்கு ரூ. 40 குறைஞ்சிருக்கு. இது பெரிய அளவுக்கு இறக்கம் இல்லன்னாலும், ஸ்டாக் மார்க்கெட் பாசிட்டிவான நியூஸ் தொடர்ச்சியா வந்துச்சுன்னா, கோல்டோட பிரைஸ் வந்து தொடர்ச்சியா இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நமக்கு இந்த மாசத்துல நண்பர்களே 28, 29ல பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுல எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்கு. அன்றைய தேதியில வந்து அ இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் சொல்லுவாங்க. அதுல நம்மளுடைய ஜெரோம் பவல் அவர்கள் வந்து ஒரு 25 பேஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணாரு அப்படின்னா, திரும்பவும் கோல்டு வந்து ராக்கெட்ல ஏறி மேல போக ஆரம்பிச்சுரும். ஒருவேள ஹோல்டு பண்ணாரு அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ஒரு மாரி ஆவரேஜா மாடரேட்டா தான் வந்து ட்ரேட் ஆகும் நண்பர்களே. பார்க்கலாம் நம்ம 29ஆம் தேதி அதற்கான ரிசல்ட் நமக்கு கிடைச்சிரும். அன்னைக்கு நம்ம மீண்டும் இத வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சம்வர்தன மதர்சன் சுமி. சம்வர்தன மதர்சன் சுமிலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து இன்னைக்கு ஒரு 3% அளவுக்கு ஏற்றத்த குடுத்துருந்துச்சு. என்ன நியூஸ் குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வோக்ஸ்வாகன். அது ஒரு பெரிய நல்ல ஒரு கார் கம்பெனி தான். அவங்க பார்த்தீங்கன்னா, கோல்ஃப் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணி ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. அதில பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரத்தில இவங்களுடைய மேனுஃபேக்சர் வந்து நிறுத்திறலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சிப்ஸ் அதாவது காருக்கு வந்து சிப் கிடைக்கிறதுல வந்து தட்டுப்பாடு இருக்கு. அது மட்டும் இல்லாம, அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, டியு டிக்யூஆன் அப்படிங்கிற அந்த கார் மாடலையும் வந்து பார்த்தீங்கன்னா, நிறுத்திடலாமா? அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போய்க்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த Volkswagenக்கு நெகட்டிவான நியூஸா இருந்தாலும், மதர்சன் சுமிக்கு பாசிட்டிவான நியூஸ் ஆயி
அந்த ஷேர் வந்து மேலே ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு 20, 25 நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்த நண்பர்களே. 1 மாதத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்மளோட வீடியோ தொடர்ச்சியா பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். மதர்சன் சுமி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 114 வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி 112 வரைக்கும் வந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு 100 வரைக்கும் இறக்கத்த குடுத்துச்சு. திரும்ப இந்த ஷேர் வந்து மேலே ஏற்றத்த குடுத்துக்கிட்டு இருக்கு. ரூ. 114 கட் பண்ணி மேலே போச்சுன்னா, அதற்கடுத்த வாய்ப்புகள் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இல்லன்னா தற்சமயத்துக்கு வந்து இதில எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல நண்பர்களே. இது 3% 4% ஏறுதுன்றதுக்காக இந்த ஷேர்ஸ போய் வாங்கிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா. எப்படியாச்சும் நியூஸ்ல இடம் பிடிச்சிருங்க. பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்திலே திவாலாயிடுவாங்களோ அமெரிக்கா, அப்படிங்கிற மாதிரியான சினாரியோ தான் இப்போதைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அமெரிக்காவோட கடன் மட்டும் பார்த்தீங்கன்னா 38 ட்ரில்லியன். இப்ப ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசத்துல பார்த்தீங்கன்னா, இவங்களோட கடன் பார்த்தீங்கன்னா 37 ட்ரில்லியனா இருந்துச்சு. கடந்த 2 மாசத்துல பார்த்தீங்கன்னா, 1 ட்ரில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கடன் 2 மாசத்துல ஏறிடுச்சு நண்பர்களே. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 37 ட்ரில்லியன் கடன் இருந்துச்சுன்னா, அந்த கடனுக்கு வட்டி கட்டணும்ல. வட்டி கட்டுறதுக்கு என்ன ஆகும்? அதுக்கும் கடன் தான் வாங்குவாங்க. இந்த கடனையே அடைக்க முடியலனா, அப்ப அந்த கடன் அடைக்கிறதுக்கு திரும்ப கடன் தான் வாங்க வேண்டியிருக்கும். அப்படிங்கிறப்ப இவங்களோட கடன் வந்து அளவுக்கு அதிகமா போய்க்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்னைக்கோ ஒரு நாள் திவால். அப்படி இல்லன்னா ஷேர் மார்க்கெட்ல பெரிய ஒரு கிராஷ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சில அட்ராசிட்டீஸ் எல்லாமே சேர்ந்து அமெரிக்காவ என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நானும் வெயிட்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம பைக்கால் குடுத்துருக்க ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்க்கறது ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா, மோத்திலால் ஓஸ்வால் ஒரு ரூ. 1700 வரைக்கும் இந்த ஷேர் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தீபாவளி பிக்கிங் ஸ்டாக்ஸ்ல ஒரு 5 ஸ்டாக் சொல்லியிருந்ததுல, ஐசிஐசிஐ ஸ்டாக்கும் சொல்லியிருக்கிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, பிஇஎல் ஷேருக்கும் நல்ல ஒரு க்ரௌத் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாரி ஐசிஐசிஐயும் இப்ப இருக்கிற இடத்துலருந்து இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1380 ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கருந்து கொஞ்சம் ஏற்றத்த குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நானும் பார்க்குறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட சார்ட்ட பாருங்க. ஐசிஐசிஐ பேங்க் சார்ட் பார்த்தீங்கன்னா, நியர்லி இந்த 200 மூவிங் அவரேஜ் கட் பண்ணி கீழே இன்னைக்கு வந்துடுச்சு. ஆனா இது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ரூ. 1340 ரூ. 1350ங்கிற ஒரு சின்ன சப்போர்ட் அந்த இடத்துல இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இருக்குது. ஸோ இது ஒரு ரூ. 1350 40 ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா, திரும்ப ஒரு பவுன்ஸ் குடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். என்னதான் இருந்தாலும் நண்பர்களே லாங் டேர்ம்ல இந்த ஷேர் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரௌத்த குடுக்கும்னு தான் நான் நம்புறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இந்துஸ்தான் யூனிலிவரோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்திருந்துச்சு. ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல நண்பர்களே. இயர் ஆன் இயர்லயும் சரி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்லயும் சரி, ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட் தான். பாருங்க லாஸ்ட் இயர்ல 15,926 கோடி சேல்ஸ் இருந்துச்சு. இந்த வருஷம் 16,240 கோடி. ஒரு 300 கோடி தான் நண்பர்களே உயர்ந்திருக்குது. அடுத்து இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல 2,595 கோடி. பார்த்தீங்கன்னா, 2,694 கோடி. 100 கோடி தான் வந்து ப்ராஃபிட் ஏறி இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஏற்றம் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. அவங்களோட மார்ஜின்லயும் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் மார்ஜின்லயும் பெரிய வித்தியாசம் இல்ல. அதே 23% தான் இருக்கு. அப்படிங்கும்போது, இந்த ஷேர் வந்து ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட் தான். ஆனாலும், இந்த ஷேர் ட்ரேட் ஆனதும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஹெச்டிஎஃப்சி பேங்க வச்சு தான் பேங்கிங் செக்டர்ல இருக்கக்கூடிய மத்த ஷேர்ஸ்லாம் எப்படி ரிசல்ட் குடுப்பாங்க, அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வரும். அதே மாரி ஐடி செக்டர்லயும் பார்த்தீங்கன்னா, டிசிஎஸோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் மத்த ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட் எப்படி வரும்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் எஃப்எம்சிஜிலே பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட். அப்படி இருக்கும்போது, இவங்களுடைய ரிசல்ட்டே ஃப்ளாட்டா தான் இருக்கிறப்ப, வரக்கூடிய மத்த எஃப்எம்சிஜியோட ஸ்டாக்ஸோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு ஃப்ளாட்டா தான் இருக்கும். ஒரு பெரிய ஏற்றத்த குடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னொரு வேலை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு ரூ. 19 வந்து டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. ரூ. 19 டிவிடெண்டுக்காகலாம் நாம போய் இந்த ஷேர் இந்த பிரைஸ்ல போய் வாங்க முடியாது. அதாவது வடிவேலு ஒரு படத்துல வடிவேலு காமெடில வரும்ல, ஏற்கனவே ஒரு கிட்னி எடுத்துட்டான்ட்டு தான்டா இங்க உட்காந்துருக்கிறேன். இன்னொரு கிட்னி எடுக்கிறதுக்கு தான் வா வான்னு கூப்பிட்டான்.
நீ என்ன மறுபடியும் போக சொல்றியான்ற மாதிரி இந்த 19 ரூபாய்க்காக இந்த ஷேர் நம்மளால் வாங்க முடியாது. தற்சமயம் இது வாங்கக்கூடிய ப்ரைஸ்லையும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டன் பேர் சூப்பராக இருக்குது. டைட்டன்லேருந்து ஒரு நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து டைட்டன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 31% வந்து அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி ஏர்லியரில் பார்த்துருந்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 3600 வந்து டார்கெட் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து 4700 வந்து இவங்க உயர்த்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் தற்சமயம் வந்து ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் டைட்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா வாட்ச், ஃபாஸ்ட் ட்ராக் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் ஐகேர் சம்மந்தமாக இருக்கிறாங்க. நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க நண்பர்களே. எல்லா பிஸ்னஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் வந்து இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் யூபிஎஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 2 ஷேர் சொன்னது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒன்று பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ மோத்திலால் ஓஸ்வால் வந்து ஒரு பை கால் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி யூபிஎஸ் வந்து டைட்டனுக்கு ஒரு 30% அப்சைட் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. நாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைக்கால் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டெய்லி பார்த்தீங்கன்னா நிறைய பையிங் ரேட்டிங் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா நிறைய ஷேருக்கு வந்து பைக்கால் கொடுப்பாங்க. ஆனால் நாம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை ஒரு ப்ளூ சிப் கம்பெனி மாதிரியான ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து சொல்லுவோம். அதனால் நண்பர்கள் வந்து இதை வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்களோட ஓன் அனாலிசிஸையும் கொஞ்சம் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிற கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.